வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் இஞ்சி புதினா துவையல் செய்யலாம். நான் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து செவக்கிற வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வடகம் சேர்த்துருக்கேன், தாளிப்பு வடகம். அந்த வடகமும் பொரியட்டும். அது பொரிஞ்ச பிறகு இதில் ஒரு 70 கிராம் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலை சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழையோட தண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கின பிறகு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த துவையலில் நல்லெண்ணெய் சேர்த்து இதை சாதத்துக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.